கடகராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதிலும் முதல் 15 நாட்கள் அட்டகாசமா இருக்கும். தனாதிபதியாகிய சூரியன் அப்படியே வலிமையான அமைப்புல இப்போது இந்த மாதம் முழுவதும் உங்க ராசியிலே இருக்க போறார், சுபத்துவமாக இருக்க போகிறார். உண்மையை சொல்ல போனால் புதனும் சூரியனும் மிக வலுவான ஒரு அமைப்பை அடைவதால் கணிதம் சார்ந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புல இருக்கிறவங்க வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பயத்துல, ஐடி ஃபீல்டை பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, எந்த நேரத்துல வேலை போகுமோ அப்படின்ற மாதிரி தான் சில பேர் இருக்கிறீங்க. இந்த மாதமே ஏதாவது நல்லவைகள், இந்த மாதமே பயண ஏற்பாடுகள், சிலருக்கு பயணங்களே இந்த மாதம் போகக்கூடிய அமைப்பு, சின்னவங்க உங்களை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர்றதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புன்னு ஆன்மீக அமைப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஒளி கிரகம் குருவோடு இணைந்து இருள் கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அப்படியே தனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அம்மன் அருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 இந்த ஆடி மாசம் பிறக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஆடி மாசம். ஐயா, போன மாதம் ஆனி மாதம், அதற்கடுத்துக்கு முன்னாடி வைகாசி, இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு பிறந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நல்லது ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நாங்களும் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாதம் முன்னேற்றம் வரும்னு பார்த்தா முன்னேற்றம் வரவே இல்லைங்களே. கடவுள் பரம்பொருள் என்னுடைய பக்கம் கண்ணை திறக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. 12 ராசியிலையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படி இருக்கிறத மாதிரி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஏதோ ஒரு பகுப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறத இந்த ஆடி மாசம் எதிர்பார்ப்பீங்க. அப்ப மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த மாத பலன்கள் எதன் அடிப்படையில சொல்லப்படுகிறது? மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மாத பலன். ஆடி மாசம்னாலே சூரியன் ஒரு முதல் தேதி அப்படியே, அதாவது கடக வீட்டிற்குள்ள அப்படியே சூரியன் வரக்கூடிய அமைப்பு, கடக வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த 30 நாட்கள் மட்டும்தான் மாதம். அப்ப ஆடி மாதம் கடக வீட்டில் சூரியன் இருப்பார். சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சுதான் தமிழ் மாத பிறப்புகள்லாம் நடக்குது. மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 4 கோள்கள் தான். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த சுக்கிரனும் புதனும் 20-25 நாட்களுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து மாறிடும். செவ்வாய் 45 நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 மாசம் இருப்பார். இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கா ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கோள்கள் எதுவுமே மாறலங்க. சனி இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கிறாரோ, ஆனி மாதத்துல எப்படி இருந்தாரோ, போன வருஷ பயிற்சியில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மீன வீட்டுல இருக்கிறார். குரு இப்பதான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி உச்ச குருவாக மாறினார், கடகத்திலே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திலேயே இருக்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் டிசம்பர் மாசம்தான் மாறுறாங்க. ஆக வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, கேது, ராகு இந்த கிரக பயிற்சிகள் கிடையாது. ஆனா மாத அமைப்புகளை குறிக்கக்கூடிய மாதாந்திர கோள்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆடி மாதத்துல மாதம் முழுவதும் கடக வீட்டில் சூரியன் சுபத்துவமாக உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த மாதாந்திர கோள்களுடைய நாயகனாகிய சூரியன் சுபத்துவம் அடையும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பகுதி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. இதுல என்னன்னா, உச்சகுரு பகவான் அஸ்தமனத்தை அடைவார். பெரும்பகுதி நாட்கள் இந்த ஆடி மாதத்துல சூரியன் கூடியே இருக்கிறார் இல்லையா, சூரியனோடு மிக அதிகமாக நெருங்கும் பொழுது அஸ்தமனத்தை அடையக்கூடிய தன்மை உண்டு. ஆக இந்த ஆடி மாதத்துல முழுக்க கடக வீட்டில் சூரியன் இருக்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அமைப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைவது ஒரு சுக்கிர மாற்றம். அதே போலவே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன வீட்டுல செவ்வாய் மாறுறது 2வது ஒரு மாற்றம். இப்போது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 2வது வீடு, 2வதுன்னு சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு அவர் மாறுவார். அதே போலவே புதனும் கொஞ்ச நாள் கடக வீட்டிலேயே கொஞ்சம் வலிமையாக இருப்பார். ஆக இந்த ஒரு சின்ன பெயர்ச்சிகளை தவிர செவ்வாய் மிதுனத்திற்கு மாறுவது, கன்னியில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைவது என்பதை தவிர்த்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே
அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அமைப்புல அரசியல்வாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுநலவாதிகள், பொதுநல வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், மேனேஜரா இருக்கிறேன், ஜிஎம்மா இருக்கிறேன், வைஸ் சேர்மனா இருக்கிறேன், அல்லது நானே ஒரு கம்பெனியோடைய டாப் லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அல்லது இந்த குடும்பத்துல டாப் லெவல் பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் சூரியன் அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாவதால் மேலும் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சுக்கரனுடைய நீச்சம் ஆடி மாதத்தின் 2வது வாரம் தான் நடக்குது. சுக்கரன் ஆடி மாதத்துடைய பிற்பகுதியில கடைசி 15 நாட்கள் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறார். பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளோடு கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். தங்கம் விலைய கேட்பீங்க எப்பவுமே. தங்கம் விலை கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக உயராது, குரு அஸ்தமனத்தை அடைகின்ற காரணத்தினால் என்பது ஒரு தெளிவான ஒன்று. ஆகவே தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் அப்படியே எகுருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உண்மையை சொல்ல போனால் புதனும் சூரியனும் மிக வலுவான ஒரு அமைப்பை அடைவதால் கணிதம் சார்ந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புல இருக்கிறவங்க, வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்துல, ஐடி ஃபீல்டை பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, எந்த நேரத்துல வேலை போகுமோ அப்படின்ற மாதிரிதான் சில பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதத்துல பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உச்சகுரு பகவான் சனியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்றவைகள்ல அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பா கண்டகச்சனியும் சொல்லுவேன், இதுல எல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சனியின் சுபத்துவம் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஒளி கிரகம் குருவோடு இணைந்து இருள் கிரகம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அப்படியே தனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் கண்டிப்பாக நடக்கும். பிறந்த ஜாதகத்துல 6, 8ன்னு தசாபக்தி அமைப்புகள், அந்தர அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்க, கடுமையான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவிற்கு உச்சகுரு மற்றும் சூரியனுடைய சுபத்துவம், சனியினுடைய சுபத்துவம் காரணமாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஆடி மாதம் இருக்காதுங்க. மற்றபடி ஏற்கனவே எனக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இருப்பதை விட கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதையும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் என்பதால் பெரிய கஷ்டத்தை இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது என்பதை ஒரு பொது பலனாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்த்திடலாம். கடகராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதிலும் முதல் 15 நாட்கள் அட்டகாசமா இருக்கும். தனாதிபதியாகிய சூரியன் அப்படியே வலிமையான அமைப்புல இப்போது இந்த மாதம் முழுவதும் உங்க ராசியிலே இருக்க போறார், சுபத்துவமாக இருக்க போகிறார். தலைமை பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகுந்த உன்னதங்கள் நடக்கக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன, மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் கொஞ்சம் செலவுகள், பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ராஜயோகாதிபதியாக செவ்வாய் இருப்பதும், மாதத்தின் பிற்பகுதியில 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சத்தை அடைவதும், லாபாதிபதி நீச்சத்தை அடைவதும் பெரிய அளவுல உண்மையிலேயே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 40-50 வயசை தாண்டினவங்க எல்லாருக்குமே புனித பயணங்கள், புனித ஆசைகள், தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருப்பதிக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன், காசிக்கு போகணும், கைலாசுக்கு போகணும், கங்கா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே ஏதாவது நல்லவைகள், இந்த மாதமே பயண ஏற்பாடுகள், சிலருக்கு பயணங்களே இந்த மாதம் போகக்கூடிய அமைப்பு, சின்னவங்க அவங்கள கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர்றதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புன்னு ஆன்மீக அமைப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆபீஸ்ல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. உண்மையிலே கடகராசிக்காரர்கள் இந்த அடிக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவோம், வேலைக்கு அடிமைகள்னு சொல்லக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். வேலையில உங்களை ஒரு குறை சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. சாயந்தரம் 5 மணிக்கு மேலேயும் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கடகராசிக்காரர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு
இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஒரு தடைகள், கடந்த அஷ்டமச்சனி காலத்திலிருந்தே கிடைக்காத ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வெல்லாம் ஆடி மாதமே உங்களுக்கு அப்படியே அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அந்த வேலை மாற்றங்கள் எதிர்ப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பா அமையுங்க. குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு வேலையின் விஷயமாக மனைவி ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் இல்லாம இருக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் கிடைக்கிறேன். அல்லது எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் போட்டா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போடுறாங்க. நான் வேலையை விட்டு வரும்போது மனைவி வேலைக்கு போறாங்க. இந்த மாதிரியாக குடும்பம், மனைவி ஓரிடம், கணவன் ஓரிடம், குழந்தை ஓரிடம்னு குடும்பம் பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்துல குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால், தனாதிபதி குடும்பாதிபதி ராசியிலேயே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய இது கண்டிப்பாக உண்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் பெரிய அளவுல இருக்காது. வருமானமும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். வியாபார பெருமக்களாக இருக்கலாம், தொழில் முனைவோர்களாக இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்பங்கள் கண்டிப்பாக உண்டு. கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு சில சாதகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான். இது படிப்படியாக இந்த வருஷம் முழுவதுமே நல்ல விதத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். டிசம்பர் மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பதற்கு அச்சாரமாக இந்த ஆடி மாதத்திலேயே நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.